வாழ்க வளமுடன். பாருங்க மக்களே, இது கீழாநெல்லி வேறு. இந்த வேரை பௌர்ணமிக்கு காப்பு கட்டி அமாவாசைக்கு எடுத்தேன். இந்த வேறு எங்கே எடுத்தேன்னா தேவதானம்பேட்டையில் எடுத்தேன். இந்த வேறு மலை மேலே இருந்து எடுத்தேன். இந்த வேரை எடுத்து அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம்னா இந்த வேறு எதுவும் செய்யாது. இது குணங்கள் அப்படியே புதைக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். இந்த வேருக்கு சில வார்த்தைகளை இதுக்கு அடக்கணும். இப்போ நம்ம செப்பு தகடு இருக்குது, இப்போது சாமி இருக்குது எடுத்துங்க. இப்போது அம்பாள் இருக்கா, இந்த அம்பாளை கல்லால் வடித்து எட்டு வந்து வச்சுட்டா அதுக்கு பவர் இருக்காது. செப்பு தகடில் அம்பாளுடைய வார்த்தைகளை அடக்கி அதை மந்திரத்தை அதுக்குள்ளே அடக்கி அது மேலே அந்த அம்பாளை வச்சு, அந்த கல்லால் செதுக்கப்பட்ட அம்பாளை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி அதுக்குள்ளே இறங்குது, நமக்கு நல்லது கெட்டது நமக்கு செய்யுது. அதே போல் தான் இந்த மூலிகையும். இதை எடுத்துகிட்டு இதுக்கேற்ற பொருள்களை வச்சு வார்த்தைகளை உள்ளடக்கி இதுக்குள்ளடக்கி நம்ம தாயத்தில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ வேலை செய்யும். அது மாதிரி தான் இந்த மையம், இது மாதிரி மைகளும் இப்படி உருவாக்கப்படுறது தான். இது மட்டும் போட்டால் மட்டும் வேலை செய்யாது, நிறைய பொருட்கள் இதுக்குள்ளே அடக்கணும். கடை சரக்கு அடக்கணும் உள்ள. இது மாதிரிலாம் இருந்ததுன்னா மைகள் வேலை செய்யும். இது குறி சொல்கிற மை. இது இந்த மையை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பேசணும் போல தோணும். சில பேர் தண்ணி அடிச்சுட்டு உளறாங்கல்ல, அது மாதிரி இதை பூசிக்கிட்டாவே உளர தோண்டும். ஆனால் உளறதெல்லாம் உண்மையாக இருக்க தோண்டும். மக்கள் உண்மையாக அப்படிதான் சொல்லுவாங்க. அதுபோல் மை இது வசீகரத்துக்கும் உள்ள மை. இந்த வேர்களுக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு. இந்த வேர்களுக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு. பாருங்கள் மக்களே, இந்த வேர் எங்கன்னா கிடச்சதுன்னா நீங்களும் அது மாதிரி எடுத்து மந்திரம் சொல்லி, அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலாக சார்பாக உங்களுக்கு ஒவ்வொரு மூலிகையும் காட்டப்படும். ஓம் சிவாய நம.